ஐயா அவர்கள் ஓரையை பற்றி பதிவு செய்யுமாறு சொல்லியிருந்தார்கள். என்னுடைய சிறு பதிவு. நாள் செய்வதை நல்லோர் செய்யார் என்ற பழமொழி உண்டு. இதன் அர்த்தம் என்னவென்றால், எந்த நேரத்தில் என்ன செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் வகைப்படுத்தியுள்ளனர். மற்றும் ஓரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்கள் வாக்கு. அப்படிப்பட்ட மகத்தான காலம்தான் ஓரை நேரம் என்பது. பூமத்திய ரேகை, தீர்க்க ரேகை ஆகியவற்றை நமது முன்னோர்கள் எப்படி உருவாக்கினார்களோ அதேபோல்தான் இந்த ஓரைகளும் உருவாக்கப்பட்டன. சூரியனின் சுற்றுப்பாதை, சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள், தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதனுடைய ஈர்ப்பு சக்தி, அதன் ஒளிக்கற்றைகள், பூமியை அடைவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால நேரம், இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் நமது முன்னோர்கள் ஓரைகளை கணக்கிட்டுள்ளனர். நமது ஜோதிட சாஸ்திரத்தில் ராசி மண்டலத்தில் 9 கிரகங்கள் இருக்கின்றன. அதில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய 7 கிரகங்களுக்கு மட்டுமே ஓரை உண்டு. மீதி இருக்கும் 2 கிரகங்களான ராகு, கேது சாயா கிரகங்கள் என்பதாலும் அவற்றிற்கு சுற்றுப்பாதை இல்லாத காரணத்தாலும் அவற்றிற்கு ஓரை கிடையாது. சூரியன் மற்றும் அதன் அருகே தொலைவில் உள்ள கிரகங்களின் அமைப்பை கொண்டு வானவியல் அறிஞர்கள் ஓரைகளை உருவாக்கினார்கள். காலத்தினை வருடம், மாதம், வாரம், ஓரை என 4 வகையாக நமது முன்னோர்கள் பிரித்துள்ளனர். இதில் வருடாதிபதி 25% பலனையும், மாத அதிபதி 50% பலனையும், வார அதிபதி 75% பலனையும், ஓரை அதிபதி 100% பலனையும் தருகிறார்கள். எனவே வருடாதிபதி, மாதாதிபதி, வார அதிபதி, ஓரை அதிபதி ஆகிய 4வரில் ஓரை அதிபதியே அதிக பலம் பெற்று விளங்குகின்றார். இதிலிருந்து ஓரைதான் அதிக வலிமை பொருந்தியது என்று தெளிவாகின்றது. ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில் 7 கிரகங்களும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் தனது ஆளுமைக்கு எடுத்துக்கொள்கின்றனர். ஓரை நேரம் என்பது 1 மணி நேரம் ஆகும். காலை சூரிய உதயம் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். அன்றைய நாளின் ஆதிக்க அதிபதியின் ஆதிக்கமே முதல் ஓரையாக வரும். உதாரணமாக, இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையின் ஆதிக்க கிரக அதிபதி சூரியன் ஆவார். எனவே இன்றைய சூரிய உதயத்திலிருந்து, அதாவது 6 மணி முதல் 7 மணி, அந்த 6 மணி முதல் 7 மணி வரை அந்த 1 மணி நேரத்திற்கு சூரியனே அதிபதியாகி அவருடைய ஓரையே நடக்கும். அதன் பின்பு 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஓரை காலம், 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஓரை காலம், 9 மணி முதல் 10 மணி வரை சந்திரன் ஓரை காலம், 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஓரை காலம், 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஓரை காலம், 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஓரை காலம், 1 மணி முதல் 2 மணி முதல் சூரியன் ஓரை காலம். இவ்வாறு ஓரை கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் இன்றைய அதிபதியான சூரியன் 4 முறை ஒரு நாளில் அதிபதியாக ஓரை காலத்தில் வருவார். அதாவது காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரியனின் ஓரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சூரியனின் ஓரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சூரியன் ஓரை, பின்பு அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரியன் ஓரை. இவ்வாறு ஒரு நாளில் 4 முறை சூரியனே அந்த நாளின் அதிபதியே ஆதிக்கராக வருவார். இதில் சுபஹோரைகள் குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இவை சுபஹோரைகளாகும். இவர்களின் ஆதிக்கத்தில் வரும் ஓரை காலம் சுப ஓரைகளாகும். அசுப ஓரைகள் செவ்வாய், சனி இவர்களுக்கு ஆதிக்கத்தில் வரும் ஓரைகள் அசுப ஓரைகளாகும். கண்டிப்பாக வெற்றியை தரும் ஓரைகள் என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் ஓரை, புதன் ஓரை, குரு ஓரை, சந்திர ஓரை இவையெல்லாம் வெற்றியை குறிக்கக்கூடிய ஓரைகளாகும். திங்கள் கிழமையில் சந்திர ஓரை, குரு ஓரை, சூரியன் ஓரை இவை வெற்றியை குறிக்கக்கூடியது. செவ்வாய்க்கிழமையில் குரு ஓரை, சந்திரன் ஓரை, சுக்கிரன் ஓரை, சூரியன் ஓரை இவையும் வெற்றியை குறிக்கக்கூடியது. புதன்கிழமையில் சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சூரியன் ஓரை இவை வெற்றியை குறிக்கக்கூடியது. வியாழன் கிழமையில் குரு ஓரை, சனி ஓரை, சந்திரன் ஓரை, சூரியன் ஓரை இவை வெற்றியை கொடுக்கும். வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரன் ஓரை, புதன் ஓரை இவை இரண்டும் வெற்றியை கொடுக்கும். சனிக்கிழமைகளில் குரு ஓரை, சுக்கிரன் ஓரை, புதன் ஓரை இவை வெற்றியை கொடுக்கும். தோல்வியை தரும் கிரக ஓரைகள் ஞாயிற்றுக்கிழமையில் சுக்கிர ஓரை தோல்வியை தரும். திங்கள் கிழமையில் சுக்கிரன், புதன் ஓரைகள் சரியாக செயல்படாது. செவ்வாய்க்கிழமை புதன் ஓரை தோல்வி தரும். புதன்கிழமை குரு, சந்திர ஓரைகள் சரியாக செயல்படாது. வியாழக்கிழமை சுக்கிர, புதன் ஓரைகள் கிழமை சரியாக செயல்படாது. வெள்ளிக்கிழமை குரு, சந்திர ஓரைகள் தோல்வி தரும். சனிக்கிழமை சந்திர ஓரை தவறை செய்யும். உஷாராக இருக்க வேண்டியது. பிறந்த ஓரையின் பலன், அதாவது ஒருவர் எந்த ஓரை நடக்கும்போது பிறக்கின்றாரோ அதுவே அவரின் ஜென்ம ஓரையாகும். பிறந்த ஓரை கிரகம் அவருக்கு எப்போதும் நன்மையே செய்யும்.
பிறப்பு ஓரை கிரகத்தின் நட்பு கிரக ஓரைகளும் நன்மை செய்யும். பகை ஓரை கிரகங்கள் தீமை செய்யும். பிறந்த ஓரை கிரக சுபாவ குணம் அச்சாதக இடத்தில் காணப்படும். உதாரணத்திற்கு, ஒருவர் வெள்ளிக்கிழமை பகல் 2:30 மணிக்கு பிறந்தால் அப்போது நடக்கும் புதன் ஓரையே அவரது பிறப்பு ஓரையாகும். எனவே புதன் அவருக்கு சுபத்தன்மையை செய்யும். யாவருக்கும் ஜென்ம லக்னாதிபதியான கிரகத்தின் ஓரை எப்போதும் நன்மை செய்யும். ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள அமைப்புகள். மேலும் இந்த லக்னாதிபதியின் ஓரையில் எந்த செயலில் ஈடுபட்டாலும் வெற்றி உறுதி. யோகி இந்து லக்னாதிபதியாக வருகின்ற கிரக ஓரைகளும் சுபத்தன்மையை செய்யும். ஜாதகத்தில் சுபபலம் சுபச்சாரம் பெற்று நல்ல நிலையில் இருக்கின்ற கிரக ஓரையும் எப்போதும் சுபத்தையே செய்யும். லக்னத்தின் 6, 8, 12 பாதகாதிபதிகள் ஓரை நன்மை செய்யாது. நீச்சம், அஸ்தமனம், பகை, வக்ரம் பெற்ற கிரக ஓரைகள் சுபத்தன்மையை செய்யாது. தசாபுத்தியாக எந்த கிரகமோ அந்த கிரகங்களின் ஓரையில் அந்த தசாபுத்தி பலன் நடைமுறைக்கு வருவும். உதாரணமாக, சூரிய தசை புதன் புத்தி எனில் சூரியன் மற்றும் புதன் ஓரைகளில் பலன்களை எதிர்பார்க்கலாம். இது நன்மை செய்யும் தசாபுத்தி எனில் நன்மை, தீமை தரும் தசாபுத்தி எனில் அந்த கிழமை ஓரைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சூரியன் தசா அல்லது புத்தி நடப்பவர்களுக்கு சூரிய ஓரைகளில் தான் பலன்கள் நடக்கும். சந்திரன் தசா அல்லது புத்தி நடப்பவர்களுக்கு சந்திர ஓரையில் தான் பலன்கள் நடக்கும். மற்ற கிரக தசாபுத்திகளில் அந்த கிரக ஓரையில் அதன் பலன்கள் நடைமுறைக்கு வரும். ராகு தசா அல்லது புத்தியில் ராகு நின்ற ராசியோட அதிபதி கிரக ஓரையில் பலன் தரும். கேது தசா அல்லது புத்தியில் கேது நின்ற ராசி அதிபதியின் கிரக ஓரைகள் பலன் தரும். பிறப்பு ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், ராகு, கேது சேர்க்கை பெற்றிருப்பின் சூரியன், சந்திரன் ஓரைகள் சரியாக பலன் தராது. ஓரை அறிந்து நடப்பவன் எதிலும் வெற்றி பெறுவான் என்பது சித்தர் வாக்கு. இதில் 7 ஓரைகளிலும் 7 கிரகங்களின் ஓரைகளிலும் நடக்க வேண்டிய காரியங்கள் என்னவென்று பார்க்கலாம். சூரிய ஓரைகள், அதாவது உத்தியோக ஓரை. அரசு தொடர்பான காரியங்களில் ஈடுபடுதல், அரசியல் தலைவர்களை சந்தித்தல், அரசு உதவியை தேடல், தந்தை தொடர்பான அனைத்து விஷயங்களும் பெரியோர்களின் ஆதரவை பெறுதல், சிவ வழிபாடு, அரசு பதவி ஏற்றல், பிரபலங்களின் தொடர்பு கிடைத்தல். பொதுவாக சூரிய ஓரையில் அரசு, தந்தை வகையிலான செயல்களை நல்லபடியாக செய்யலாம். அடுத்தது சந்திரன் ஓரை. சந்திரன் துரித கிரகமாகையால் பயணங்களில் விரைவும் வெற்றியும் உண்டாகும் ஓரையாகும். இது உணவுப் பொருட்கள் சம்பந்தமான செயல்கள் செய்தல், திருமண விஷயம் பேசலாம், அம்பாள் வழிபாடு செய்தல், மனம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடலாம், கற்பனையை மூலதனமாக கொண்ட எந்த ஒரு செயலிலும் ஈடுபடலாம். எல்லா சுபகாரியங்களுக்கும் சந்திர ஓரையை தேர்ந்தெடுக்கலாம். அமாவாசை என்றும் மறுநாள் பிரதமை என்றும் சந்திர ஓரையை தவிர்க்கவும். தேய்பிறை சந்திர ஓரையை தவிர்ப்பது நலம். செவ்வாய் ஓரை ரோகம் தரும் ஓரை. கடன் வாங்குதல் கூடாது, கடனை திருப்பி கொடுக்கலாம், எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது, தடை, தாமதம், விபத்து, ரணகாயங்கள் உண்டாகும் ஓரையாகும். இது ஒரு காரசாரமான சண்டை, கலகமூட்டும் கிரக ஓரையாகும். அனைவரும் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் ஒரு போர் கிரகம். புதிய முயற்சிகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். புதன் ஓரை லாபம் தரும் ஓரை. எழுத்து, பேச்சு, வித்தை ஆரம்பம், கல்வி படிப்பு, கல்வி தொடர்பான அனைத்து காரியங்களும் இந்த ஓரையில் செய்யலாம். கதை, கட்டுரை, காவியம், கவி இயற்றுதல், நூல் ஆராய்ச்சி போன்ற யாவும் புதன் ஓரையில் வெற்றிகரமாக செய்யலாம். வியாபாரம், தொழில், உத்தியோகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடலாம். திருமணம் சம்பந்தமான காரியத்தில் துணிந்து செயல்படலாம். எல்லா சுபகாரியங்களையும் புத ஓரையில் புஷ்டியாக வெற்றியாக செய்யலாம். எல்லாவற்றிற்கும் வெற்றி தரும் ஹோரை புதன் ஹோரையாகும். குரு ஹோரை இது தன ஹோரையாகும். இது 100% சுப ஓரையாகும். குரு ஓரையில் எல்லா வகையான சுபகாரியங்களையும் செய்யலாம். கல்வி, வித்யாரம்பம், ஆலயம் வழிபடுதல், திருமணம் செய்தல், ஆடை ஆபரணம் வாங்க அணிய சிறந்த ஓரை. எல்லா விதங்களிலும் சுபத்தையும் லாபத்தையும் அளிப்பது குரு ஓரையாகும். சுக்கிரன் ஓரை சுகம் தரும் ஓரையாகும். சங்கீதம், ஆடல், பாடல், கற்க, கவி, கட்டுரை, கதை இயற்றுதல், காதல் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடல், பணம் வாங்குதல், கொடுத்த கடன் வசூல் செய்ய உகந்த ஓரை. பணம் கொடுக்கக்கூடாது. ஆடை ஆபரணங்கள் வாங்குதல், அணிதல், அலங்கார ஆடம்பர பொருட்கள் வாங்குதல், உல்லாச பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுதல், படப்பிடிப்பு, தொடக்க விழா, பூஜை செய்தல், கலை அரங்கேற்றம், வங்கிகளில் புதிய அக்கௌண்ட் ஏற்படுத்துதல், அக்கௌண்ட் ஓபன் செய்தல், வீடு வாகனம் கிரயம் பண்ணலாம், விருந்தினராக செல்லலாம், பெண் பார்க்க சென்றால் வெற்றி உறுதி. சகல சுபகாரியங்களுக்கும் 100% உகந்த ஓரை சுக்கிர ஓரையாகும். சனி ஓரை இது சோரம் தரும் ஓரை. சனி ஓரையில் எந்த ஒரு சுபகாரியத்திலும் ஈடுபடக்கூடாது.
மீதி செய்தால் அக்காரியத்தில் தடை, தாமதம், தோல்விகளே ஏற்படும். 100% அசுபம் உண்டாக்கும். கண்டங்கள், விபத்துக்கள், பிடிபடுதல், தீய விளைவுகளை வாரி வழங்குவது சனி ஓரையாகும். பெரும்பாலான வாகன விபத்துகள் சனி ஓரையில்தான் நிகழும். கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஓரையில் ஒரு மூலையில் ஒதுங்கி அமைதியாக இருப்பதே சாலச் சிறந்தது. எனக்கு தெரிந்த படித்த பதிவுகளை நான் பதிவு செய்துள்ளேன் ஐயா. நன்றி, வணக்கம்.